ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் ஒரு கப் அளவு ரவை இருந்தால் பூ போல் இனிப்பு கொழுக்கட்டை சாஃப்டாக செய்யலாம். அரிசி மாவு கொழுக்கட்டையை விட இந்த ரவை கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஒரு கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நாம் சேர்த்த நெய் உருகுனதுக்கு அப்புறமா ரவையை நெய்யில் சேர்த்துடலாம். 2 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கணும். ரவையோட கலர் மாறிடாமல் வறுத்துக்கங்க. 2 நிமிஷத்துலேயே ரவை நமக்கு மொறுமொறுப்பாக வறுபட்டுரும். கட்டிகள் இல்லாமல் வறுத்து விட்டுக்கணும். எந்த கப்பில் ரவாலேருந்து எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். ரவை வறுபட்டதுக்கு அப்புறமா தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும். துருவின தேங்காய் சேர்த்து செய்யும்போது ஸ்வீட் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் ரவை ரெண்டும் நல்லா வறுபட்டுருச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அதே கப்பில் 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். 1 கப் அளவு ரவைக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். நாம் சேர்த்துருக்க தண்ணியிலேயே ரவை நல்லா வெந்துடும். இது கூட வாசனைக்காக ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். பாகுபதம் பார்க்க தேவையில்லை. வெள்ளத்தில் இருக்க கல்மண் தூசியை வடிக்கிறதுக்காக சூடுபடுத்திக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஒருவேளை நீங்கள் எடுத்திருக்க வெள்ளத்தில் கல்மண் தூசி இல்லை அப்படின்னா தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா ரவையை சேர்த்துக்கோங்க. வடிச்சிருக்க வெள்ளை தண்ணியை கடாயில் சேர்த்துட்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரவையை கட்டிகள் இல்லாமல் கலந்துடணும். ஹை ஃப்ளேமில் வச்சு ரவையை சேர்த்தோம்னா சீக்கிரமாகவே வெள்ளை தண்ணி வற்றிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சேர்க்கும் போது நாம் சேர்த்துருக்க தண்ணியிலே ரவை நல்லா வெந்துடும். ரவை கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காயை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாம் சேர்த்துருந்த ரவை கடாயில் ஒட்டாமல் உருட்டு பாத்துக்கு வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நாம் சேர்த்துருக்க தண்ணியிலேயே ரவை வெந்து குழையாமல் இருக்கும். உருட்டு பாத்துக்கு வந்துடுச்சு. கை பொறுக்கிற அளவு சூடு வர வரைக்கும் மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். கை பொறுக்கிற அளவு சூட்டில் இருக்குது. ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக கையில் நெய் தடவிக்கங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். எந்தளவு உங்களுக்கு கொழுக்கட்டை பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கங்க. நான் இன்னைக்கு இனிப்பு பிடி கொழுக்கட்டையும் உருண்டையான கொழுக்கட்டையும் செய்ய போகிறேன். கையில் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு உருண்டையாக உருட்டிட்டு விரலில் அழுத்தினோம்னா இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். அடுத்ததாக உருண்டை ஷேப்பில் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். விரிசல் இல்லாமல் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இதே போல் மீத இருக்க ரவையும் கொழுக்கட்டைகளாக செஞ்சு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு.
இட்லி தட்டில் தான் நான் இன்றைக்கி வேக வைக்க போகிறேன். காட்டன் கிளாத்தை விரித்து விட்டுட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டைகள் எல்லாத்தையும் தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நான் ரெடி பண்ணி வச்சுருந்த கொழுக்கட்டை ஒரு தட்டுக்கு எனக்கு கரெக்டாக இருந்தது. தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா கொழுக்கட்டை தட்டை இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சுட்டு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆகிருச்சு. கொழுக்கட்டை பூ போல் சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு பூ போல் சாஃப்டான ரவை கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. இந்த ரவை இனிப்பு பிடி கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சாஃப்டான பிடி கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.